ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இரும்பு சத்து அதிகம் இருக்க சத்தான ஆட்டுக்கறி மண்ணீரல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் விடுங்க. அடுத்து ஒரு அரை வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் நான் ஒரு 50 கிராம் மண்ணீரலை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கறி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் கறியோடு சேர்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கறியை திறந்து பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். நீங்கள் தக்காளி முதல்லே சேர்த்திங்கன்னா கறி வேக இன்னும் டைம் எடுக்கும். இது கூட ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு 3 விசில் விட்டால் போதும், நல்லா கறி வெந்துடும். இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். இதை மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கறி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. எப்பயுமே இந்த மண்ணீரல் மட்டன் ஷாப்பில் சீக்கிரம் காலியாயிரும், ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்தி. இது தொடர்ந்து சாப்பிட்டா ரத்த சோகை சரியாயிரும். இரும்புச்சத்து குறைபாடு இருக்கீங்க, இதை அடிக்கடி சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.